வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிறது மாதிரி தினமும் காலையில் 5 கேள்வி, ஈவினிங் 5 கேள்வின்னு பார்த்துட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக 16வது கேள்வி. ஒரு நாற்கரத்தின் கோணங்களின் விகிதம் 2:4:5:7 எனில் அனைத்து கோண அளவுகளையும் காண்க. இது நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடில் சொல்கிறேன். ஒன்று மெத்தடாக எப்படி போடுறது, இன்னொன்று ஆப்ஷன் எப்படி போடுறது அப்படின்னு ரெண்டுத்தையுமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தடாக சொல்லிடுறேன் பாருங்கள். 2, 4, 5, 7 மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வருது? 2, 4, 6, 6, 5, 11, 7, 18 மொத்தம் 18 பங்கு. ஒரு நாற்கரத்தோட 4 கோணங்களையும் கூட்டினோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 360 டிகிரி வரும். அப்போ இந்த மொத்த பங்கு 18ஆல் இதை வகுத்தோம் அப்படின்னா 18 18 18 36 0 அப்போ 20 டிகிரின்னு கிடைக்குது. கரெக்டாக இந்த 20 கொண்டு வந்து ஒவ்வொரு நம்பர் கூடயும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. பாருங்கள், 2 4 40, 4 2 8 80, 2 10 100, 7 2 14 140. ஸோ 40 80 100 140 ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை. இது மெத்தடாக போடுறது. ஒருவேளை ஆப்ஷன் எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா இவ்வளோ பெரிய வேலையே கிடையாது. ஈஸியாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா முதல் நம்பர் 2, அடுத்த நம்பர் 4, அடுத்து 5, அடுத்து 7. முதல் நம்பர் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், அடுத்த நம்பர் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், அடுத்தது 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும், அடுத்தது 7ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இங்கே நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு 200 130 7ஆம் வாய்ப்பாட்டில் வராது. கண்டிப்பாக இது ரெண்டும் இல்லை. அப்போ இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடு 4ஆம் வாய்ப்பாடுலாம் பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது. வேறு ஒரு ஐடியா, இங்கே முதல்ல 2 அப்புறம் 4. ஸோ முதல் நம்பரை விட 2வது நம்பர் எப்படி இருக்கணும்னா பெருசாக இருக்கணும். பாருங்கள், முதல் நம்பரை விட 2வது நம்பர் பெருசாக இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல முதல் நம்பரை விட 2வது நம்பர் சின்னதாக இருக்குது. ஸோ இதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை. ரேஷியோவில் வருதுனாலே இங்கே தான் இல்லை, எல்லா ரேஷியோவில் வரக்கூடிய இடங்கள்லையுமே நீங்கள் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்ததாக 17வது கேள்வி. நாற்கரம் ஏபிசிடியில் ஆங்கிள் ஏ = 72 டிகிரி, ஆங்கிள் சி ஆனது ஆங்கிள் ஏயின் மிக நிரப்பி மற்ற இரு கோணங்கள் 2x - 10 மற்றும் x + 4 டிகிரி எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இப்போ தான் சொன்ன ஒரு நாற்கரத்தோட 4 கோணங்களுடைய கூடுதல் 360 டிகிரி. இதில் 2 கோணங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிள் ஏ 72, ஆங்கிள் சி ஏயின் மிக நிரப்பி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏவையும் சியையும் கூட்டினா 180 வரும். மொத்தம் 360, அதில் ரெண்டுத்தையும் சேர்ந்தா 180ன்னு சொல்லியாச்சு. அப்போ மீதி இருக்கிற ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 180 வரணும். இது பாருங்கள், இது 2x, இது ஒரு x, ஆட் பண்ணால் 3x. இது -10, இது +4, ஆட் பண்ணால் -6. -6 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா +6. அப்போ 180 + 6 186 ஆகிடும். மல்டிப்ளையில் இருக்கிற 3 இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா டிவைடில் 3 வந்துடும். 1 3 3, 6 3 18, 2 3 6. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 62 டிகிரி. புரிஞ்சுதா? நீங்கள் 4த்தையும் எழுதியும் = 360ன்னு போடலாம். நமக்கு 2 கோணங்கள் மிக நிரப்பின்னு தெரிஞ்சதால் அது ரெண்டுத்தையும் விட்டுட்டு மீதி இருக்கிற 180 மட்டும் மற்ற இருக்கிற ரெண்டுத்துக்கு எடுத்துக்கிறேன். சரியா? இது 17. 18 பாருங்கள். சாய் சதுரத்தின் மூலைவிட்டத்தின் நீளங்கள் 12 சென்டிமீட்டர் மற்றும் 16 சென்டிமீட்டர் எனில் சாய் சதுரத்தின் பக்க அளவு காண்க. பாருங்கள், ஒரு சாய் சதுரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. மூலைவிட்டங்களுடைய நீளங்கள் சொல்லியிருக்காங்க. மூலைவிட்டங்கள் எப்படி இருக்கும் சாய் சதுரத்தில் அப்படின்னா இரு சம கூறிடும், செங்குத்தாக இரு சம கூறிடும், பர்பெண்டிகுலர்லி பைசெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீளம் 12 16னா பாதி பாதியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், 12ல் பாதி 6, 16ல் பாதி 8. இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த ஷேப் மட்டும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்கும். இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 8, இங்கே 90 டிகிரி செங்குத்தாகன்னு சொன்னோம் இல்லையா, அதனால். அப்போ இந்த பக்கம் என்னன்றது தான் அவங்களோட கேள்வி. செங்கோண முக்கோணனாலே காலையில் வீடியோவில் போடும்போது சொன்னோம் இல்லையா, கர்ணம் வேணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணலாம். 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 100. 100க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 10. அப்போ அந்த சாய் சதுரத்தினுடைய பக்க அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னா 10 சென்டிமீட்டராக இருக்கும். ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? இதெல்லாமே பேசிக்கான கொஷின் தான். ஆனால் டிஆர்பியில் கேட்குறாங்க, இல்லை எக்ஸாம்பிள் உட்காந்து பார்க்குறப்ப என்னென்னவோ சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி இந்த மாடலில் தான் கேட்பாங்க. நீங்கள் டெட்லேயே பார்த்துருப்பீங்க. புக்கில் இருக்கிற கொஷினை அப்படியே நேரடியாக கேட்கணும்னு கிடையாது. ஸ்கூல் பசங்களுக்கே இப்போலாம் அப்படி கேட்குறது இல்லை இல்லையா? ஸோ இந்த மாடலை பேஸ் பண்ணி அவங்க வேறு நம்பர் சொல்லுவாங்க, அவ்வளோதான். 19 பாருங்கள். ஆரம் 12 சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 2√11 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள நாணின் நீளம் காண்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நானோட நீளம் கேட்குறாங்க, இல்லை அந்த நாணின் நீளத்தை வச்சு கொடுத்துருக்காங்கன்னா இது ஒரு வட்டம். சரிங்களா? வட்டம் மாதிரி இல்லையா சார்னா வட்டம்னு நினச்சிக்கோங்க. சரியா? சாதாரணமாக கையில் வச்சு போடும்போது அப்படி தான் வரும். இப்போ இது வட்டத்தோட மையப்புள்ளி, இங்கே நான் இருக்குது. இது வட்டத்தோட ஆரம், இது வட்டத்திலேருந்து நானுக்குள்ள தொலைவு. 3 விஷயந்தான். இது நானோட நீளம், இது வட்டத்தோட ஆரம், இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய தொலைவு. இந்த நானை
இந்த தொலைவு என்ன பண்ணும் அப்படின்னா 2 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கும். இப்போ பாருங்கள், ஆரம் 12 சென்டிமீட்டர், இது ஆரம்னு சொன்னோமா. தொலைவுன்றது இது 2√11. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபுல் நானோட நீளம். நம்ம முதல்ல இதை மட்டும் கண்டுபிடிக்கலாம். சும்மா ஒரு பேச்சுக்கு இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை கண்டுபிடிச்சிட்டு டபுள் ஆகிட்டால் போதும். இங்கே 90 டிகிரின்றதால கர்ணம் தெரிஞ்சிடுச்சு. 12 ஸ்கொயர் பண்ணோன்னா 144. 2√11 ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √11 ஸ்கொயர் பண்ணால் 11. ஏன்னா ரூட் கேன்சல் ஆகிடும். 4 11 44. கர்ணம் தேவைன்னா ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும். கர்ணம் தெரிஞ்சிச்சுன்னா மைனஸ் பண்ணணும். அப்போ கர்ணம் தெரியுன்றதால மைனஸ் பண்ணால் 100. 100க்கு ரூட் எடுத்தேன்னா 10. ஆனால் ஆன்சர் 10 கிடையாது. ஏன்னா நம்ம கிடச்சிருக்கிறது இந்த பாதி தான். நான் அப்படின்னும் போது இந்த முழுசையும் கண்டுபிடிக்கணும். அப்போ வந்த ஆன்சரை 2ஆல் பெருக்கிட்டா முடிஞ்சிச்சு. 5×2 20 சென்டிமீட்டர் தான் அந்த நானோட நீளமாக இருக்கும். சரிங்களா? இதே மாடலில் பாருங்கள். 20வது கேள்வி. வட்டத்தின் ஆரம் 25 சென்டிமீட்டர் மற்றும் ஒரு நாணின் நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் மையத்திலிருந்து நாணிற்குள்ள தூரம் காண்க. பாருங்கள், இது வட்டம், இது மையம். நானோட நீளம் சொல்லிட்டாங்க. மொத்தமாக ஆரம் கொடுத்துருக்காங்க. ஆரம் 25, நானோட நீளம் 40. 40னா பாதி பாதியாக பிரிஞ்சிடும். 20. இங்கே செங்குத்து. அவங்க கேட்டிருக்கிறது இந்த தொலைவு இவ்வளோ தான். அப்போ கர்ணம் தெரிஞ்சிடுச்சு. 25 ஸ்கொயர் பண்ணால் 625, 20 ஸ்கொயர் பண்ணால் 400. கர்ணம் தெரிஞ்சு இன்னொரு பக்கம் தான் தேவைன்றதால மைனஸ் பண்ணோன்னா 225. 225க்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 15. இங்கே 2ஆலாம் பெருக்க வேண்டாம். நான் கேட்டால் தான் 2ஆல் பெருக்கணும். மற்ற எதுனாலும் அப்படியே விட்டுடலாம். ஸோ ஆன்சர் 15 சென்டிமீட்டர். சரிங்களாம்மா? ஸோ இதோட 20 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. 4வது பார்ட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு இதே மாதிரி வேறு ஒரு வித்தியாசமான 5 கேள்விகளோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.